Hello students. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் as the dimension of ப்ரெஷர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பிசிடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர். ஸோ ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா? ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேவா? ஸோ அப்போ ஃபோர்ஸுக்கு என்ன தெரியும் நம்மளுக்கு? ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னா ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஸோ எம்ஏ. ஸோ அதையும் நம்ம தனியாக எழுதிப்போம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஓகேவா? ஸோ அப்போ மாஸ் என்ன? ஸோ ப்ரெஷர். ஸோ மாஸுக்கு டைமென்ஷன் அனாலிசிஸ் இஸ் கேபிட்டல் எம். ஆக்ஸலரேஷன். ஸோ ஆக்ஸலரேஷன் என்னது? ஸோ வெலாசிட்டி டிவைட் பை டைம். அப்போ வெலாசிட்டிக்கு என்ன இதுவு? ஸோ எல் டி பவர் மைனஸ் 1 டிவைட் பை டி. ஸோ அப்போ ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எல் டி பவர் மைனஸ் 2. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடுங்க. ஸோ எல் டி பவர் மைனஸ் 2 டிவைட் பை ஏரியா. ஸோ ஏரியா இஸ் எல் ஸ்கொயர். ஸோ த ஃபைனல் ஆன்சர் pressure is equal to so m. ஸோ இந்த எல் பவர் மைனஸ் 2 மேலே போயிடுச்சு, எல் ஸ்கொயர் மேலே போயிடுச்சுன்னா எல் பவர் மைனஸ் 2. ஸோ அதனால் எல் ஓகேவா? ஸோ எல் ப்ளஸ் 1 ஸோ இன்ட்டு எல் மைனஸ் 2 இன்ட்டு டி பவர் மைனஸ் 2. ஸோ அப்போ ஃபைனலி ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஸோ எல்லாமே ஒன்று இதெல்லாம் எம். ஸோ மைனஸ் 2ல் ப்ளஸ் 1 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 2. ஸோ அப்போ ப்ரெஷரோட டைமென்ஷன் ஃபார்முலா இஸ் எம் எல் பவர் மைனஸ் 2. ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்.